ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்கேஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா. ஸோ யூசர் ஐட்டம்னு வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா டைரக்டா நம்ம யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். இங்க பாத்துட்டீங்கன்னா நாம கொடுத்த கஸ்டமர் கிட்ட நாம ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல பாத்துட்டீங்கன்னா சர்வீசிங் பண்ண ப்ராடக்ட் நம்ம வாங்குறது கிடையாது. ஸ்கிராட்ச் டேமேஜஸ் தான் நம்ம எடுக்கிறது கிடையாது. மின் கண்டிஷன்ல நல்ல கண்டிஷன்ல வந்தா மட்டும் தான் நம்ம எடுத்து ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ நம்ம வந்தாலும் சரி, ஸோ அதுக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நீங்க எடுக்கிறீங்கன்னா கரெக்டான ஆளுகிட்ட நீங்க பார்த்து எடுங்க. இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பாத்துட்டீங்கன்னா நிறைய ஹோம் தியேட்டர் வந்து கஸ்டமரை வாங்கிட்டாங்க. கரெக்டான ரிசீவருக்கு கரெக்டான ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் வாங்குறது இல்ல, ஸ்பீக்கர் பேக்கேஜ் வாங்கினா கரெக்டான ரிசீவர் சூஸ் பண்றது இல்ல, நிறைய வந்து காம்ப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி வாங்கிடுறாங்க. ஸோ எதனாலன்னு கேட்கும் போது எனக்கு இதான் சஜஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா யாரு கரெக்டாக சஜஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வாங்குங்க. அப்பதான் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நல்ல விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எதிர்பார்க்க முடியும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டுனா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ். ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எந்த அளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அக்சசரிஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்க பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இதை 3 விதமா நம்ம பிரிக்கலாம். ஹோம் தியேட்டர் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் கரெக்டான அக்சசரிஸ் சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங். இந்த கேலிபிரேஷன் டியூனிங் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலா யாரு கரெக்டாக பண்றாங்கன்னு கூப்பிட்டு அவங்க மூலியமா நீங்க பண்ணுங்க. அப்பதான் நீங்க பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இந்த அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கலாம் நான் என்கிட்ட வாங்குங்கன்னு சொல்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். பட் அக்சசரிஸ் யார்கிட்ட வேணா வாங்கிக்கோங்க. பட் பிராண்டட்ல யார் யூஸ் பண்றாங்க, யார் சேல் பண்ணாங்கன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2 பேக்கேஜஸ் வீடியோஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆங்கியோல 7.1 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான் நம்ம எடுக்க பார்க்க போறோம். ரிசீவர் பிளஸ் ஸ்பீக்கர் பேக்கேஜ் ரெண்டு சேர்த்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஜேபிஎல் பிராண்ட்ல 5.1 ஃபுல் செட் ஒரு ஏவி ரிசீவர் 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கியோ பேக்கேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கியோ பேக்கேஜ் பார்த்துட்டீங்கன்னா 7.1 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம் பிளஸ் ஏவி ரிசீவர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 7.1 வந்திருக்கு. அது 7.1 இல்லாமல் 5.1.2 நம்மளுக்கு வந்திருக்கு. ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா 7.2 சேனல் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ரிசீவோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு HTR494 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இந்த பேக்கேஜ் வந்து ஷோரூம்ல டிஸ்பிளேக்காக வச்சப்பட்டு தான் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ பாக்ஸ் மட்டும் அவைலபிள் கிடையாது, மற்றபடி அக்சசரிஸ், ஒரிஜினல் ரிமோட்டு, மைக்கு, எஃப்எம்ஏஎம் ஆண்டனா எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாகவே வந்துடுது. ஸோ ரிசீவரும் ஸ்பீக்கர்ஸும் நல்ல ஒரு மின் கண்டிஷனில் ஒரு பிராண்ட் நியூ எந்த கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனில் தான் நம்ம ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. வீடியோ ஃபார்மேட் உங்களுக்கு 4Kல பாஸ் த்ரூ பண்ணணும். 4Kல டால்பி விஷன், HDR10 இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஃபார்மேட்னு வரும்போது உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 7.1ல பிளேபேக் பண்ணுறீங்கன்னா டால்பி அட்மாஸ், DDSX, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD இதெல்லாம் 7.1ல சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5.1ல நீங்க பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் பிளஸ், HD மாஸ்டர் ஆடியோ, DDS, டால்பி ட்ரூ HD இது எல்லாமே 5.1ல சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ளூடூத் உங்களுக்கு இன்பில்டா வந்துருது. ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா USB ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் HDMI பாஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. HDMI ARC சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோஆக்சல், ஆப்டிகல் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஐட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி நிறைய பேருக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு.
ஸோ ஹைட் விர்ச்சுவலைசேஷன் எந்த ரிசீவர் எடுத்தால் தான் டால்பி அட்மாஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 ஸ்பீக்கர் மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நீங்கள் 7வது ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா, அந்த டயத்தில் ஹைட் விர்ச்சுவலைசேஷன் உங்களுக்கு ஆன் ஆகி 7 ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஒரு ஆடியோ வர மாதிரி ஒரு மாயை உண்டாக்கும். இதுதான் ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த ஹைட் விர்ச்சுவலைசேஷன் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. உங்களுக்கு அப்படி தானே தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த 7வது ஸ்பீக்கர்ஸ் 5 ஸ்பீக்கர் தாண்டி 7வது ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது டிசேபிள் உங்களுக்கு ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஹைட் விர்ச்சுவலைசேஷன் உங்களுக்கு ஆக்சஸ் ஆக போகிறதே கிடையாது. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டுன்னா SKF 594 அப்படிங்கிறது தான் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட மாடல் நம்பர். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 7.1 தான் வந்திருக்கு. அந்த 7.1 எப்படி வந்திருக்குன்னா 5.1.2 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸோட டாப்ல பார்த்துட்டுனா உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேக் சைடில் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டுனா 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்துட்டுனா அட்வான்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சீலிங்கில் அட்வான்ஸ் ஹேங் பண்ணக்கூடாது, இடமும் நிறைய அடைக்கக்கூடாது, ஸோ மினிமலாக இருக்கணும், நான் அட்வான்ஸ் ஃபீலிங் எதிர்பார்க்குறவங்க இந்த நீங்கள் ஸ்பீக்கர் பேக்கேஜை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா டெடிகேட்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 6 ohmஸில் 130 watts ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 80 watts சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டீங்கன்னா 5.25 inches ஒரு டிரைவர்ஸும் 1 inches ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டீங்கன்னா 3.25 inches. ஸோ உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே 2-way கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3.25 inches 2 டிரைவர்ஸும் 1 inches ஒரு டியூட்டர்ஸும் சென்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் ஸ்பீக்கர் பார்த்துட்டுனா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கராக கொடுத்துருப்பாங்க. 3.25 inches ஒரே டிரைவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹோல் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு வுட் ஃபினிஷிங்கில் வரும். வுட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டுனா ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரூமாக இருந்தாலும் சரி, டெடிகேட்டட் ரூமாக இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தான் நான் சொல்லுவேன். சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா 8 inches டவுன் ஃபயரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை நான் வந்து டால்பி அட்மாஸ் ப்ராப்பராக நான் வந்து சீலிங்கில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரை வாங்கிட்டு அதை நீங்கள் சீலிங்கில் கனெக்ட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 7.1 இடமும் அடைக்கக்கூடாது, பட்ஜெட்லேயே எனக்கு வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 64,000க்கு நான் அந்த ஹோல் பேக்கேஜை நாங்கள் சேல் பண்ணுறோம். நல்ல ஒரு பட்ஜெட்டில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேக்கேஜை பார்த்துட்டுனா JPL ஒரு 5.1 ரிசீவர் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா AVR 101 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 75 watts ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் HDயில் 1080 பாஸ் த்ரோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆடியோ ஃபார்மெட் பார்த்துட்டுனா 5.1 சேனல்லாம் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் பிளஸ், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD, மல்டி PCM, LPCM இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5.1 சேனலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் HDML ARSD உங்களுக்கு இதில் இன்பில்டாக வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல், கோஆக்சல், LR இன்புட், இந்த மாதிரி எல்லா விதமான இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டிசைனிங்கும் பார்த்துட்டுனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்கட்டும், லுக்கு வைஸாக இருக்கட்டும், இதனுடைய அந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டுனா என்டையராக வேற ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல முடியும். ஸோ நான் ஒரு டெனான், மரான்ஸ் இதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனித்துவமான ஆடியோ நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். சேம் JPL பிராண்ட்லேயே வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா
சினிமா 300 சாட் அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். ஸோ 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபரிங் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 2-வே கான்செப்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3 இன்ச்சஸ்ல ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு வந்துடும். 5 ஸ்பீக்கர்ஸுமே சேமா தான் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ்ல மட்டும் 2 ஸ்பீக்கர்ஸ் ஒரு டியூட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை பார்த்துட்டீங்கன்னா ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனையே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு வந்துடும். வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 8 ஓம்ஸ்ல 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் 150 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் டிசைனிங் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மேலே பார்த்துட்டுனா உங்களுக்கு சின்னதாக இருக்கும், கீழே போக போக பெருசாக இருக்கும். ஒரு டைமண்ட் வந்து ஒரு கிராஸாக கட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே போகும்போது டெப்த்து பெருசாக இருக்கும், மேலே வரும்போது டெப்த் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. டாப்பில் இதோட டிசைனிங் பார்த்துட்டுனா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸுக்கும் இந்த ரிசீவருக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இதோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 37,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். ஹோல் பேக்கேஜஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த 2 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எனக்கு ஒரு 5.1 செட்டப்பில் நல்ல பேக்கேஜ் வேணுங்கிறவங்க இந்த ஜேபிஎல் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அட்வான்ஸில் நல்ல இடமா அடிக்கக்கூடாது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த ஆங்கியோ பேக்கேஜஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே மின் கண்டிஷனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டுமே நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ பல்லாவரத்தில் ஓல்டு பல்லாவரம் அப்படின்னு பிளேஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. நீங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்க வேற எதனா ஏவி ரிசீவர் பாக்குறீங்க, ஸ்பீக்கர்ஸ் பாக்குறீங்கன்னா நேரில் வந்து டெமோ பாருங்க. ஸோ அப்படி இல்லை எனக்கு ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட்ல இது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியாதவங்களும் இங்க வந்து டெமோ பார்த்துட்டு போங்க. இங்க வந்து நிறைய பேர் டெமோ பார்த்ததுக்கு நிறைய பேர் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பரை ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நாங்களே நேரில் வந்து உங்களுக்கு கேலிப்ரேஷன், டியூனிங், இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பாட்டு வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.